வேலுக்கும் மயிலுக்கும் இத்தனை தொடர்புகளா? நாம் வணங்கும் தெய்வங்களில் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகன் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது மயிலும் வேலும் தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் கருதப்படுகிறது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதை தொன்று தொட்டு சொல்லும் கூற்று. முருகனின் இந்த வேலினால் வேல்முருகன் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது வேல் என்பதே சக்தியின் அம்சம். அதனாலே வேலிற்கு சக்திவேல் என்ற பெயரும் உண்டு. வெல் என்ற வினை சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாகிறது. ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படும். பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலிய சொற்களை வேலின் உருவமாக உள்ள பராசக்தியை குறிப்பனவாகும். முருக பெருமானுக்கே உரிய ஞானசக்தி வேலாயுதம். வெல்லும் தன்மையுடைய வேல் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்ற பொருளும் உண்டு. வேல் உணர்த்துவது என்னவென்றால் வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறது. வேலை போன்று அறிவானது கூர்மையானது அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. முருக வழிபாட்டில் பழமை வாய்ந்தது வேல் வழிபாடு. இன்று வரை பல முருகன் கோவிலில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்தும் வழக்கம் உள்ளது. சமீப காலங்களில் முருகனின் வழிபாடு மிகவும் அதிகம் வாய்ந்ததாக உள்ளது. வேலை வணங்குவதால் திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொந்த வீடு மற்றும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் என்று பலரால் நம்பப்படுகிறது. மேலும் வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகனை பத்தி உங்களுக்கு தெரிந்ததை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.